ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூலை மாதம் நடக்க போகுது. அதாவது ஜூலை 14லேருந்து 19 நடக்க போகுது. இதில் வந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆவாங்க, இதில் செலக்ட் ஆனவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போவாங்களா, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் 38 மாவட்டங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதில் செலக்ட் ஆவீங்க, எவ்வளோ பேரை ஒரு மாவட்டத்தில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்களா, உங்களோட மார்க் வந்து அது உள்ளே வருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மார்க்கில் நீங்கள் வந்து சிவிக்கு செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போவீங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஆனால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, என்னோடய மார்க் வந்து இவ்வளோக்கா, நான் வந்து செலக்ட் ஆவேனா, எனக்கு ப்ரையாரிட்டி வந்து இவ்வளோ இருக்குது, நான் வந்து செலக்ட் ஆவேனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்க டவுட்டை எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதாவது நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ பேரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்றது தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு போஸ்டிங் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட வந்து 15 பேர் எடுப்பாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு வேக்கன்சிஸ் மட்டும் கொடுக்கல, அவங்க 50 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 73, சில இதில் 22, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பேரை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து அனுப்புவாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:15 அப்படின்ற ஒரு இதில் வந்து ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்களோ இல்லை 1:10 அப்படின்ற வந்து இதில் ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்களா அப்படின்றது தான் வந்து டவுட்டாக இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்து நம்ம 1:15 அப்படின்னு வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 1:10ன்ற முறையில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. 1:15 அப்படின்னா நிறைய பேர் கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் போவீங்க. ஸோ உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கவலையே படாதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், உங்களோட மார்க் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஓகேவா, ப்ராக்டிக்கலுக்கு ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாமா அப்படின்றத வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 1:15 அப்படின்ற முறையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் கம்மியான மார்க் எடுத்தாலுமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து போயிடலாம், கவலையே படாதீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1:10 அப்படின்ற முறையில் தேர்ந்தெடுத்தா வெறும் 570 பேர் தான் வரும். இதே 1:15 அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 பேர் வந்து எடுப்பாங்க. 57 வேக்கன்சிஸ்க்கு 1200 பேர் எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 70 மார்க் இதிலேருந்து 100 மார்க் எடுத்தவங்ககிட்ட ப்ரையாரிட்டி உள்ளவங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்கலாம் கிடையாது. 70 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும், தாராளமாக நம்ம சிவியில் செலக்ட் ஆகிடலாம். ஸோ கவலையே படாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 240 1:10ன்ற முறையில் எடுத்தாங்கன்னா 240 வரும். இல்லை வந்து 1:15 எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 400 பேரை கூட வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து 400 பேருக்கு வச்சாங்கன்னா அந்த 400 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு வந்து போயிடுங்க. அப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வேக்கன்சியை பொறுத்து தான் வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க்கு இந்த வந்து ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டுக்கு இது உங்களோட மாவட்டத்தில் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆவீங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகினா கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட அது மூலம் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் மாவட்டத்தோட வேக்கன்சியை பொறுத்து தான் வந்து நம்மளோட மார்க்கு அவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து மாறும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் வந்து 470 பேர்லேருந்து 800 பேர் வரை வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகி போகலாம்.
800 பேர் அப்படிங்கிறதுல இந்த 800 பேருமே வந்து 90 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 60 மார்க் எடுத்தவங்கள கூட வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்க. ப்ராக்டிக்கலில் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்களே தவிர ஃபஸ்ட்டே வந்து நம்மளை ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு மார்க் வந்து குறைவாக இருந்தாலுமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து வேக்கன்சிஸும் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. 2500லேருந்து 5000 பேர் வந்து இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்க. 5000 பேருனால் நிறைய பேர் அதாவது ப்ரையாரிட்டிலாம் வச்சுருக்கிறவங்க 40 மார்க்கு இல்லை 50 மார்க் எடுத்திருந்தாலே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் பண்ணி போவாங்க. ப்ராக்டிக்கல் நம்ம எப்படி பண்ணுறதையும் பொறுத்து இந்த மார்க்கையும் அந்த மார்க்கையும் வந்து போட்டு அதற்கப்புறமா 1:10ன்ற முறையிலையோ இல்லை 1:5ன்ற முறையிலையோ நம்மளை ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூவுக்கு அனுப்புவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போகலாம். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 930 அதாவது 1:10ன்ற முறையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா 930 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 1:15 அப்படின்னா 1500 600 700 அந்தளவுக்கு வந்து ஜாஸ்தியாக தான் வந்து போகும். இதில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 650லேருந்து 1000 பேர் வரை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 650லேருந்து 1000 பேர்னால் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் எழுத நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கணும். ஒரு 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 சென்டரில் 5000 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு வந்து அனுப்புவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை 530 பேர், அதாவது 530லேருந்து கிட்டத்தட்ட 1200 பேர் வரை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை ப்ளஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு 10,000 பேர் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க இல்லை 5000 பேர் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2000 பேரையான வந்து ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரே டைமாக ரிட்டன் எக்ஸாமை மட்டுமே வச்சு அவங்க எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. 1:15 அப்படின்ற முறையிலனா ஒரு 10,000 பேர் எழுதியிருக்க இடத்துல ஒரு 8000 பேரை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு 2000 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2000 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாருமே அதிகமான மார்க் எடுத்தவங்கன்னு கிடையாது. ஒரு ஆவரேஜாக ஒரு 70லேருந்து 100க்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே ப்ராக்டிக்கல் வச்சு ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸு அந்த மார்க்கை அதற்கப்புறமா ஃபில்டர் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு வந்து நம்ம அனுப்புவாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யாராவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நான் மார்க் வந்து 70ங்க இல்லை 70 கீழே தாங்க எடுத்திருக்கேன் ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலும் வச்சில்லாட்டிலும் உங்களோட மார்க்கின் அடிப்படை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.